அப்புறம் மாணவ செல்வங்களே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு மார்க் இருக்கும், ஆவரேஜ் மார்க் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இங்கே ஸ்டூடெண்ட் கம்மியாக இருந்தாலும் இந்த கருத்தை சொல்கிறேன். நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிம்பிளாக ஜெயிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறவங்கள்ட்ட ஒரு குணம் இருக்கும். என்னன்னா முதல் நாள் வந்துட்டு நான் படிக்கல, ஒன்றுமே தெரியாதுமாங்க. ஆனால் அவங்க தான் ஃபஸ்ட் மார்க் வாங்க. இந்த லாஸ்ட் மார்க் படி வந்தாவா நான் படிச்சுட்டேன் சொல்லிட்டு இருப்பாங்க. ரைட், விட்டுருங்க. ஒரு மாணவன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குற ஒரு 87 மார்க் வாங்கியிருக்கான்னு வச்சுங்களேன். நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டீங்க, தன்னைத்தானே ஜெயிக்க கற்றுக்குங்க. அது எப்படின்னு இப்போ சொல்கிறேன். எப்படின்னா 97 மார்க் ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்கான்னு அவனை பார்த்து வச்சுக்க. 97, ரைட். நம்ம இந்த எக்ஸாமில் ஒரு 37 மார்க் தான் வாங்கியிருக்கிறோம், ஆவரேஜ் மார்க். இதை நீ நோட் பண்ணிவிட்டு இந்த அடுத்த எக்ஸாமில் நீ 37 வாங்கின மார்க்கு 39 மார்க் வாங்கிட்டா நீ ஜெயிக்கிற. 97 மார்க் வாங்கினவங்க 95 வரைக்கும் அவங்க தோக்குறாங்க. நீ இதை முதல்ல தன்னைத்தானே ஜெயிக்க கற்றுக்க. ஐ ஆம் த பெஸ்ட், ஐ ஆம் த வின்னர், ஐ கேன் டூ இட். நீ ஒவ்வொரு நாளும் ஒன்றை ஜெயிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீ ஒரு வெற்றியாளர் ஆக முடியும்.